இந்தியாவில தான் இருக்கு. திருப்பரங்குன்றம் ஒன்றும் அயோத்தியா மாடல தவறு சொல்லி நயினா நாயகன் சொல்லியிருக்காரு. இந்தியாவில் தான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நகரங்களும் இந்தியாவில் தான் இருக்கு. ஆனால் ஒன்று மற்றொன்றாக மாறுவது என்பது அங்கங்கு இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகள், மொழி பேசும் உணர்வுகள், அதே போல உணவு பழக்க வழக்கங்கள், இவற்றால் ஒவ்வொன்றும் மாறுபட்டிருக்கும். வேற்றுமையில் ஒற்றுமை, அதுதான் இந்தியா. இதை அண்ணாமலை புரிந்து கொள்ள வேண்டும். ராகுல் காந்தியோட பிஏ வந்து பிரேம் சக்கரவர்த்தி நேற்று வந்து விஜய் சந்திச்சிருக்காரு. ஒரு காங்கிரஸ் வந்து ஒரு முக்கியமான மூவ் நடத்துறாங்களா சார்? நான் தான் ஏற்கனவே 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வரவேற்பும் வெற்றியும் கிடைக்கும். அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நாங்கள் எடுத்து சென்றிருக்கிற மக்கள் நல திட்டங்கள், மக்களுக்கான திட்டங்கள், கிராமங்களுடைய முன்னேற்றங்கள், தொழில் வளர்ச்சி, இவையெல்லாம் இந்த ஆட்சி 2026 மீண்டும் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும். திருப்பரங்குன்ற விவகாரம் திமுக பின்னடைவை கொடுக்குமா? ஏன்னா ஒட்டுமொத்த இந்துக்கள் உணவு 1% கூட பின்னடைவை தராது. ஒட்டுமொத்த இந்துக்கள், அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள், அவர்களுடைய உணர்வு என்பது காலங்காலமாக எந்த இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டதோ அந்த இடத்தில் தீபம் ஏற்றப்படுவதிலே இதுவரை யாரும் ஆட்சேபனை தெரிவித்ததாக வரலாறு கிடையாது. 2011 முதலாக என்ன ஒரு RSS இயக்கத்தைச் சேர்ந்த ஒரு பிரமுகர் அன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த இடத்திலே ஏற்றக்கூடாது, அங்கே ஒரு மசூதி இருக்கிறது, அதுக்கு பக்கத்திலே ஒரு சர்வே கல் இருக்கிறது, அந்த சர்வே கல்லிலே போய் தீபம் ஏற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து ஒரு வழக்கு தொடர்கிறார். தனி நீதிபதி அந்த வழக்கை தள்ளுபடி செய்து எப்போதும் போல் மக்கள் என்றைக்கும் திருப்பரங்குன்றத்திலே எந்த இடத்திலே தீபம் யாரால் ஏற்றப்படுகிறதோ அவர்களால் ஏற்றப்பட வேண்டும் என்ற தீர்ப்பை 2017 தனி நீதிபதி தருகிறார். அதன் பிறகு அது திருமதி நீதியரசு பவானி சுப்ராயன் அண்டு கோவிந்தராஜ் அவர்களுடைய அமர்வுக்கு மேல்முறையீடு வருகிறது. அந்த மேல்முறையீடு 2017 தீர்ப்பு தரப்படுகிறது. அப்பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர், தான் முதலமைச்சர் என்பதையே மறந்துவிட்ட மறதிசாமி பழனிசாமி தான் முதலமைச்சராக இருந்தார். அவருடைய ஆட்சி காலத்திலே தான் இந்த இடத்தில்தான் எப்பொழுதும் தீபம் ஏற்றக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு பருகிலே தான் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று அந்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வும் அப்பீல் வழக்கில், மேல்முறையீடு வழக்கிலே தீர்ப்பு தந்திருக்கிறார்கள். எனவே இதுவரை வேறு யாரும் எந்த விதமான கோரிக்கைகளும் தமிழர்கள் யாரும் வைக்கவில்லை, தமிழ் மண்ணிலே யாரும் கேட்கவும் இல்லை. இதுவரை இந்த மாதிரியான பிரச்சனைகள் எழுப்பப்படவில்லை. ஆனால் தமிழ்நாட்டிலே தங்களாலே காலூன்ற முடியாது என்பதை நன்றாக தெரிந்து கொண்ட ஒரு இயக்கத்தினர் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிவிட்டு அதன் மூலமாக குளிர் காயலாமா என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அது திராவிட மாடல் ஆட்சியிலே நிச்சயமாக நடக்காது. ஏனென்று சொன்னால் தமிழர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், எந்த இடத்தில் இத்தனை காலமாக ஏற்றப்பட்டிருக்கிறதோ அதே இடத்திலே நாங்கள் ஏற்றுவோம். மக்களுடைய உரிமைக்காக இந்த அரசு போராடுகிறதை தவிர நாங்கள் வேறு எதையுமே செய்யவில்லை. எங்களுக்கு எந்த இடத்துல ஏற்றினார், எப்பொழுதும் ஏற்றப்படுகின்ற இடத்தில் ஏற்றப்பட வேண்டும். பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள் இவையெல்லாம் மாற்றப்படக்கூடாது என்பதுதான் இந்த அரசினுடைய நோக்கம். தமிழ்நாட்டினுடைய இந்துக்களின் நோக்கம் அதுதான். தமிழ்நாட்டு இந்துக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களிலிருந்து வேறுபட்டவர்கள். அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஆன்மீக அரசியலை நன்றாக அறிந்தவர்கள். என்றைக்கும் இந்த அரசுக்கு துணையாக இருப்பவர்கள். எங்கள் விருப்பம் வேறு, அவர்கள் விருப்பம் வேறு என்று இருந்தாலும் தங்களுக்கு நன்மை தருகிற அரசு இந்த அரசுதான் என்பதை உணர்ந்தவர்கள் அவர்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் ஆட்சியிலே தான் பெற்ற தீர்ப்பையே மறந்துவிட்டு இந்த புதிய தீர்ப்பை வரவேற்றிருப்பது எத்தகைய முட்டாள்தனம் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் எண்ணி பார்த்து சிரிப்பார்கள். அண்ணாமலை இதே விமர்சனம் தான் வச்சிருக்காரு. இப்ப நீங்க சொன்ன 2014, 17 இந்த விளக்கத்தை நீதிமன்ற தீர்ப்பையே ரகுபதி மாத்தி சொல்லி இருக்கிறாரு. 2014 என்ன சொல்லி இருக்காங்க? அப்படி அன்றைக்கு மாற்றி நாங்கள் செய்திருந்தால் அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உரிய இடத்திலே அல்லவா எந்த தீர்ப்பு வந்திருக்கிறதோ அந்த இடத்தில் ஏற்ற வேண்டும். நாங்கள் சொன்ன இடத்திலே தான் ஏற்றப்பட வேண்டும் என்கிற தீர்ப்பு வந்ததால் சொல்லுகிறார்கள். தீர்ப்பை மாற்றி சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது.
அவர்களுக்குத்தான் எல்லாமே உண்டே தவிர இந்த வழக்கு தொடர்வதற்கான அருகதை கூட அவர்களுக்கு கிடையாது. ஒரு முறை ஒரு வழக்கு முடிந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு அதை அணுகுவதற்கோ புதிதாக அதிலே மீண்டும் அதே பிரச்சனையை கிளப்புவதற்கோ அவர்களுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது.